மூலமந்திரம். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். பெற்றோர் வணக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். உமதருளால் குருகருள் பெறுவேனே, குருகருளால் உலகை அறிவேனே. மகரிஷிகளின் அருளொளி பெற எனக்கு உரு கொடுத்த தாயே தந்தையே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நாம் இன்று சிந்தனைக்கு எடுத்துக் கொண்டிருக்கும் பொருள் இறைநிலை ஏ தெய்வம். இறைநிலையே தெய்வம். இறைநிலையே தெய்வம் அப்படிங்கிறது 14 சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் தங்களுடைய பாடல்கள் வாயிலாக டிக்ளேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதனால இறைநிலையே தெய்வம் அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகம் வேண்டியதில்லை. ஆனால் இறைநிலை தான் தெய்வங்கிறது அது நம்மளுடைய மனசு ஒத்துக்கணும். அப்போ மனசு ஒத்துக்கிற அளவுக்கு நம்ம தெளிவடையணும். அதுக்கு தான் இந்த ஆன்மீக பயிற்சி எல்லாம், இந்த தேடுதல் நாடுதல் எல்லாம். தெய்வம் என்பது ஒன்று தான். அந்த ஒன்று இறை வெளிதான். அது சுத்த வெளியாக இருக்குது, பரிசுத்த வெளியாக இருக்குது. அந்த பரிசுத்த வெளியிலிருந்து தான் அத்தனை இறை துகள்களும் தோன்றி அது நட்சத்திரங்களும் கோள்களாகவும் இப்போ நம்ம பூகோள உருண்டையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மண்ணுலகத்தில். அப்போ நாம் இதை புரிஞ்சுக்கணும். இதுக்காக ஒரு வருஷப்படுத்தி முறைப்படுத்தி வச்சுருக்காங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாத்துக்கும் மூலப்பொருள் இந்து மதத்தில் சிவங்கிற கொண்டு டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. சிவத்துக்கு யார் அப்பான்னு கேட்டால் அது கேட்குறவங்களுடைய அறியாமையா அல்லது புரியாமையா அப்படின்னு தெரியல. ஒரு எட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கேயுமே உருவங்கிறது தெய்வத்துக்கு இயற்கையில் கிடையாது. செயற்கையால் மனிதர்களுடைய மனசை ஒடுங்கி வரணுங்கிறதுனால ஒரு நிலையை காட்டி கொடுத்துருக்காங்க. அந்த புறத்தே ஒவ்வொரு உருவத்தை காமிச்சு அந்த ஒவ்வொரு உருவத்துக்கும் ஒவ்வொரு நிலையை காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிற உடல்லையே இருக்குது. உங்களுக்கு பிரம்மானுடைய படைப்பிலிருந்து மேலே சகசிரத்தலை வரைக்கும், அது அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிற நிலை வரைக்கும் 7 மையத்தை உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதனால் அந்த இறைநிலையே தெய்வங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பூகோள உருண்டை எடுங்க. எந்த ஒரு பொருள் தாங்கி இருக்குதோ அப்போ அந்த அடியில் தாங்கக்கூடிய பொருள் வலு அதிகமா, இந்த மேலே இருக்கிற பொருள் வலு அதிகமானு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, தண்ணி ஒரு டம்ளரில் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை தாங்கிக்கிட்டு இருக்கிற பொருள் தான் வலு ஜாஸ்தி. அப்போ தண்ணிக்கு தெய்வம் எதுனா டம்ளர் தான். இப்போ இந்த தண்ணி டம்ளருக்கும் தெய்வம் எதுன்னா உங்களுடைய கை தான். ஏன்னா அந்த ரெண்டையும் சேர்த்து உங்களுடைய கை தான் தாங்கி பிடிக்குது. இப்படி ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்கலாம். இதுதான் இறைநிலை அடையிறதுக்கு உண்டான எளிமையான வழி. அப்போ இந்த தண்ணி டம்ளர் உங்களை எல்லாம் தாங்கி பிடிச்சிருக்கிறது நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இந்த சோபா, இப்போதைக்கு அதுதான் தெய்வம், அதுதான் இறைநிலை. இந்த சோபாவை தாங்கி இருக்கிறது எது? நீங்கள் அமர்ந்திருக்கிற அந்த ஹால். இந்த ஹாலை சுற்றியும் ஒரு வீடுக்குள்ளே கட்டமைச்சிருக்கிறீங்க. இந்த வீடு எதில் இருக்குது? இந்த பூமியில். இப்போ பூமி எதில் இருக்குது? சுத்த வெளியில் இருக்குது. இந்த சுத்த வெளிக்குள்ளே தான் இந்த பூமி இருக்குது. அப்போ இந்த பூமியை நம்ம சுத்த வெளியை பூமியை நிவர்த்தி கண்டுபிடிக்கலாமான்னா 1 கோடி அடி ஆழம் தோண்டினீங்களாலும் போய்கிட்டே இருக்கும். அது மண் வரும், கடைசியில் வெள்ளி வரும், தங்கம் வரும், பித்தளை வரும், வைடூரி வரும், இந்த மாதிரி கிரேனைட் கல் வரும், என்னென்னமோ கல் வரும். எல்லா கல் வந்தாலும் அதில் என்ன பொருள், என்ன எவ்வளோ விலை விதைக்க முடியாத நீங்கள் பொருள் எடுத்தாலும் அது மண்ணை நோட மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் போய்கிட்டே இருக்கும். அதுக்கு எல்லை காண முடியுமா? எல்லை கண்டாரு இது வரைக்கும் இல்லை. அதே மாதிரி மேலே நீங்கள்
ராக்கெட்டையே விட்டு போனவனாலும் 1000 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ஒரு ராக்கெட்டையே மேலே அனுப்பிச்சாலும் அது பல ஆண்டுகள் பிரயாணம் பண்ணா கூட அந்த எண்டை அடைய முடியாது. சுழண்டுக்கிட்டே தான் இருக்கும். அது எண்டு எங்கேனே தெரியாது. அது பாட்டு சுழண்டுக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 2 வரைக்கும் போகிறாங்க, அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இப்போ ஆயிரக்கணக்கான மைல் வேகத்தில் போகிற ராக்கெட்டை விட்டு ஆராய்ச்சி பண்ணினாவே அந்த எண்டை கண்டுபிடிக்க முடியல, முழுமையை அடைய முடியல. அதுக்கு உண்டான முயற்சி நடந்துட்டு இருக்குதுன்னா இந்த இறைநிலை சுத்த வெளியினுடைய பரப்பளவு எவ்வளவு இருக்கு நீங்கள் பார்த்துக்கங்க. அதனுடைய அகலம் நீளம் எவ்வளோ இருக்கும். அதுக்கு திருமூலர் கவி சொல்லியிருக்கிறாரு, அதை நான் மறுபடியும் சொல்கிறேன். அப்போ இந்த பூகோள உருண்டை பாருங்க, பூகோள உருண்டையில் கடல் 3/4 இருக்குது. இந்த 3/4 கடல்ல இன்னைக்கு கப்பல் மிதக்குது. கப்பலில் பாருங்க, அந்த கப்பல் பல ஆயிரம் டன் எடை உள்ளது. பல ஆயிரம் டன் எடை உள்ள பொருளை வச்சுக்கிட்டு டிராவல் பண்ணுறாங்க. அதில் ஹெலிகாப்டர்லாம், அந்த கப்பலில் ஹெலிகாப்டர்லாம் வச்சு கொண்டு போகிறாங்க, கார் கொண்டு போகிறாங்க. எவ்வளவோ பொருள் இன்னொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ பண்டமாற்று முறையில். அப்போ இந்த மாதிரி அவ்வளவு வெயிட்டு, லட்சக்கணக்கான எடையுள்ள ஒரு பொருள் அந்த கப்பலில் இருக்குது. அந்த கப்பல் விழுவ மாட்டேங்குது. அப்புறம் இந்த கப்பல் விழுவ மாட்டேங்குதுன்னா அவ்வளோ வலு உள்ளது கப்பல்னா, கப்பலை விட வலு அதிகமாக இருந்தால் தானே இந்த தண்ணி தாங்க முடியும். இப்போ கப்பலை விட வலு அதிகம் உள்ளது இது இந்த தண்ணி தான். இந்த பரந்த கடலை கப்பலை விட வெயிட் ஜாஸ்தி உள்ளது. ஏன்னா வெயிட் ஜாஸ்தி இல்லைன்னா இந்த கப்பலை எப்படி தாங்கி பிடிக்க முடியும்? தாங்க முடியாது. அப்போ இந்த கப்பல், இந்த தண்ணி, இதையெல்லாம் எது தாங்குது? இந்த மண். இந்த மண்ணை எது தாங்குது? பூகோள உருண்டைய சுத்த வெளிக்குள்ள சுழலிக்கிட்டு இருக்குது. அது பாட்டு சுத்த வெளிக்குள்ள பால் மாதிரி உருண்டுகிட்டு இருக்குது. அப்போ சுத்த வெளி இதுலேயே புரிஞ்சிருப்பீங்க இந்த பூகோள உருண்டைக்குள்ள எவ்வளோ சமாச்சாரம். அப்போ அதிலிருந்து இருக்கிற பொருளை அந்த இறை வெளி, அந்த வெளியிலிருந்து இறை, அந்த இறை துகள் அணுவிலிருந்து எல்லாம் இந்த மனிதனுக்கு தேவையான பொருட்களை பூரா அனுப்பிச்சி வச்சிருக்குது. அதை எடுத்து தரமாற்றி துய்க்கிறது மனிதனுடைய வேலை. அதை தரமாற்றி துய்ப்பது தான் 6வது அறிவு பெற்ற மனிதனுடைய சிறப்பு. அதுக்கு தான் கடவுள் 6வது அறிவு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இப்போ 6வது அறிவுடைய சிறப்பு என்னன்னா, இறைவனால வெளியே படைக்கப்பட்ட பொருள்ல இருந்து கண்டுபிடிச்சு அந்த கண்டுபிடித்தக்கவாறு ஒவ்வொரு மாநிலர்களுக்கும் தன்னுடைய உடல் வலுவும் மனப்பாரமும் குறையிறதுக்காக பொருட்களை கண்டுபிடிச்சு அனுப்புறாங்க விஞ்ஞானிகள். அப்போ இந்த கரண்ட் எடுத்துக்கங்க. இதிலிருந்து எடுக்கிறோம் இந்த கரண்ட்டு. இப்போ கரண்ட்டில் ட்ரெயின் ஓடுது, கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எரிபொருளில் ஓடும் டீசல் இன்ஜின்னு சொல்லுவாங்க. இப்போ கரண்ட் இன்ஜினு, அதுக்கு முன்னாடி டீசல் இன்ஜினு, அதுக்கு முன்னாடி நீராவி இன்ஜின்னு சொல்லுவாங்க. அப்போ நீராவி எதிலிருந்து எடுத்தாங்க? நெருப்புலேருந்து எடுத்தாங்க. இந்த நெருப்பு எதிலிருந்து எடுத்தாங்க? நிலக்கரியிலேருந்து ரயிலில் வச்சுக்கிட்டு அதை போட்டு சூடு பண்ணி அந்த ஆவியினுடைய ரயில் ஓட வச்சாங்க. இப்போ இந்த நிலக்கரி எதுக்குள்ள இருக்குது? மண்ணுக்குள்ள இருக்குது. அப்போ பாருங்க, மனிதனுக்கு தேவையான இந்த கடவுள் என்ன அனுப்பிச்சிருக்காருன்னு. அப்போ இந்த நிலக்கரியில நாம் கரண்ட் எடுக்கிறோம். அப்போ மண்ணுக்குள்ள இருக்கிற நிலக்கரி எடுத்து நிலக்கரியிலேருந்து கரண்ட் எடுக்கிறோம். அது அனல் மின் நிலையங்கிறோம். அது பத்தில் நமக்கு மனிதனுடைய அடுத்த ஆராய்ச்சி கண்டுபிடிப்பில் புனல் மின்நிலையம்னு புனல் மின் நிலையம் அமைக்கிற நீரால் நம்ம கரண்ட் எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், நெருப்பால் எடுக்கிறோம், நீரால் எடுக்கிறோம். இன்னும் அதுவுமே பத்தில் வாயுவாகிய காற்றுனாலே நம்ம கரண்ட் எடுக்கிறோம். அப்போ உங்களுக்கு நெருப்பில் கரண்ட் எடுக்கிறோம், நீரில் கரண்ட் எடுக்கிறோம், காற்றுலேயும் கரண்ட் எடுக்கிறோம். இப்போ அதையும் தாண்டி அணு நிலைக்கு போயிட்டோம். அணு உலையிலேயே நம்ம போய் அணுவில் வந்துருச்சு கரண்ட் எடுக்கிறதுக்கு. இப்போ பஞ்சபூதத்தில் 4 ஸ்டேஜில் கரண்ட் எடுக்கிறதுக்கு போயிட்டோம். இது எல்லாம் எங்கே இருக்குது? இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இருக்குது. எதுக்குள்ளே இருக்குது? எல்லாம் இந்த சுத்த வெளிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ மனிதன் கண்டுபிடிச்சி எங்கிருந்து எடுக்கலாம்? இது எங்கே இருக்குது? சுத்த வெளிக்குள்ளே தான் இத்தனை பொருள் இருக்குது. சுத்த வெளியால் அனுப்பப்பட்ட அணுக்களுடைய கூட்டுனால் அனுப்பப்பட்ட இந்த மாநிலருக்கு இதெல்லாம் தேவைங்கிறதுனால தனிப்பட்ட முறையில் யாராவது மூலப்பொருள் இல்லாத ஏதாவது தயாரிக்க முடியுமா? இருக்கிற பொருளை தரமாற்றி துய்க்கிறது மனிதனுடைய வேலை. அந்த தரமாத்திர அறிவு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாம் எங்க இருக்குது? இதுக்கு மூலப்பொருள் ஒண்ணுதான் சொல்றது விஞ்ஞானிகள். அப்ப இதை சுத்த வெளி இல்லாத எந்த ஒரு பொருளும் இந்த உலகத்துல இயக்கத்துல இல்லை. சுத்த வெளிக்கு தெரியாத இயங்க முடியாது.
அந்த சுத்தவெளி இல்லாத இல்லை. அதனாலதான் கடவுளை எங்கே இருக்கிறார் காட்டு அப்படின்னு ஒருத்தர் கேட்டா கடவுள் இல்லாத இடம் எது அப்படிங்கிறத அடுத்த கேள்வி வரும். இப்போ கடவுளை நீ காட்ட முடியும்னா கடவுள் இல்லாத இருக்கிற இடம் எது? கடவுள் இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை. பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைந்து இருக்குது இந்த உலகம் முழுவதும். அப்போ எல்லாமே நெருப்பில் கரண்ட் எடுக்கிறோம், நீரில் கரண்ட் எடுக்கிறோம், காற்றுல எடுக்கிறோம், அணுவில் எடுக்கிறோம். இந்த 4 ஸ்டேஜில் கரண்ட் எடுக்கிறதுக்கு வந்துடும். இந்த 4 விதமான பொருளும் ஒவ்வொன்றுமே அளவிட முடியாத அகல நிலத்தில் இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்க பாருங்க எங்க இருக்குது? சுத்த வெளியில இருக்குது. அப்போ சுத்த வெளி என்பது அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க பெரியவங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு தமிழ் வார்த்தையில நம்ம சித்தர் பெரியவர்கள் அறிஞ்ச அறிவுல தமிழ் வார்த்தையில அந்த சும்மா இருக்கிறதுக்கு பேர் சிவம். சிவனேன்னு இருப்பா அப்படிங்கிறது. ஒரு இடத்துல சும்மா அமைதியா இருந்தா சிவனேன்னு இருக்கிற இடத்துக்கு பேர் சிவம். அந்த சிவத்தினுடைய இடம் வந்து 8, அதுக்கு மேல ஒரு இடம் இல்லை. அதனுடைய தன்னிருக்க எழுச்சி, தன்னுடைய எழுச்சியினால சுழற்சியினால அடுத்த ஸ்டேஜ் தான் அது சக்தி. அந்த சக்தியினுடைய அடுத்த சுழற்சி தான் நாதம். நாதத்தினுடைய அடுத்த சுழற்சி தான் உங்களுக்கு வந்து விந்து. அதுதான் நெருப்பா வருது. அப்ப விந்து நெருப்பாகவும் அந்த நாதம் வந்து சத்தமாக இருக்குது. அப்போ ஒளியாக இருப்பது சிவமும் சக்தியும் தான். அதுக்கப்புறம் மின்னு, காற்று, நெருப்பு, நீர், மண், அப்புறம் புழுவாகி பூண்டாகி நீயாகி நானாகி நம்ம வந்துட்டோம். இதுதான் பரிணாமம். இப்போ இந்த சுத்த வெளிக்குள்ள இருந்து தான் எல்லாம் வருதோ இல்லையோ. சுத்த வெளி எப்படி புரிஞ்சுக்கிறதுனா சுத்த வெளிக்கு தந்தை சுத்த வெளியே தான். சுத்த வெளிக்கு யார் ஒரு தந்தை? சிவனுக்கு யார் தந்தைனா சிவனுக்கு தந்தை சிவனே தான். அவருக்கு ஒரு தந்தை கிடையாது. வானுக்கு தந்தை எவனோ மண்ணுக்கு மூலம் அவனே, யாவுக்கும் அவனே இல்லை, அவனுக்கு தந்தை இல்லை. இப்போ மண்ணுக்கு மூலம் எவனோ விண்ணுக்கு மூலம் எவனோ மண்ணுக்கு மூலம் அவனே. அப்போ வானில எவன் தந்தையா இருக்கிறானோ மண்ணுலயும் அவனே தான் தந்தை. வானுக்கு தந்தை எவனோ மண்ணுக்கும் அவனே தான் தந்தை. அப்போ யாவுக்கும் அவனே இல்லை, அவனுக்கு தந்தை இல்லை. எல்லா பிரபஞ்சங்களுக்கும் அவனே மூல காரணமாகவும் இருக்கிறான், அவனே இல்லையாகவும் இருக்கிறான். அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு சுழற்சி. அப்ப அந்த சுழற்சி வரும்போது மறுபடியும் அங்கதான் போய் நின்றுக்கணும். இப்போ நீங்க வந்து எப்படி செய்யறதுன்னா இன்னும் கொஞ்சம் எளிமையா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு, இப்போ தாத்தா, மகன், பேரன். இப்ப இதுல என்ன ஆகுது? எப்படி புரிஞ்சுக்கணும்? 3 பேர் வந்துட்டு அந்த இடத்துல தாத்தான்னு சொல்லிடுறோம். அவரு தாத்தாவாயிருக்காரு. அப்போ பிரம்மச்சாரியா இருக்கிறாரு, கல்யாணம் பண்றாரு, கல்யாணம் பண்ணவரு குழந்தை பிறந்துட்டா தாத்தா ஆயிடுறாரு. இப்போ இந்த 3 ஸ்டேஜ் வச்சு பாருங்க. கல்யாணம் ஆகாத இருக்கிற வரைக்கும் அவர் வந்து 5 புலன்கள்னால வந்தவர் ஐயப்பன். 5 புலன்கள்னால, பஞ்சபூதங்கள்னால, 5 பூதங்களே இந்த 5 புலன்களாக இருக்குது. 5 பூதங்கள்னால, பஞ்சபூதத்தினாலதான் ஒவ்வொரு உயிரும் தோன்றும். அப்ப பஞ்சபூதம் நிறைஞ்சி இருக்குது. 5 பூதங்களால உருவெடுத்து வந்தவரே ஐயப்பன். அப்ப இந்த ஐயப்பன் அவர் பிரம்மச்சாரியா காட்டுறாங்க நமக்கு ஆன்மீகத்துல. அதுவே பிரம்மச்சாரியா இருக்கிறவருக்கு ஒரு கல்யாணம் ஆயிட்டா அவர் முருகர் ஆயிடுறாரு. முருகர் கல்யாணம் ஆயிடுறாரு. முருகருக்கு கல்யாணம் ஆயிட்டா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அது வந்து என்ன பண்றாங்க? சிவன் பார்வதி ஆயிடுறாங்க. இதுதான். அப்போ கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி அது வந்து ஐயப்பன், கல்யாணம் ஆயிட்டா அவங்க முருகனா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை ஐயப்பன் ஆயிடுது, இவங்க மறுபடியும் சிவபார்வதி ஆயிடுறாங்க. இதுதான் ஒரு சுழற்சி. அப்போ கல்யாணம் ஆகாது இருந்ததுன்னா ஐயப்பன், கல்யாணம் ஆனா முருகன் ஸ்டேஜ், அவங்க ஒரு குழந்தை பெற்றுட்டா அந்த குழந்தை வந்து மறுபடியும் ஐயப்பன் ஆயிடுது, மறுபடியும் முருகன் ஆகி மறுபடியும் சிவனுக்கு வந்துடு. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையை பெற்றவங்க சிவபார்வதி ஆயிடுறாங்க. இதுதான் ஒரு சுழற்சி. அந்த மாதிரி ஒன்று இருப்பு, ஒன்று இயக்கம். இப்போ அந்த சிவம், அந்த சிவனேன்னு இருக்கிறதுக்கு பேர் சிவம். சிவம் இல்லாத இடம் இந்த உலகத்துல பிரபஞ்சத்தில் எங்கேயுமே இல்லை. ஆனா அது வந்து இயக்கம் தெரியாது கண்ணுக்கு. கண்ணுக்கு தெரிகிற இயக்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு தெரிகிற இயக்கம் வந்து சக்தி தான். அப்ப நீங்க இப்படி புரிஞ்சுக்கலாம். எல்லாத்துலயும் நீங்க சிவசக்தியை நீங்க உணர்ந்துக்கிறதுனா ஆன்மீக மேம்பாடு அடைவோன்னு நினைக்கிறவங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, நீங்க உணர்ந்துக்கலாம். இருப்பு இல்லாத, இயங்காத இருப்போட இருக்குது. இயக்கம் தெரியாத, கண்ணுக்கு இயக்கம் தெரியாத இருப்பா இருக்கிற ஒரு பொருள் இல்லாத இயக்கமான ஒரு பொருள் இயங்க முடியாது.
அதனாலதான் சிவம் என்று சக்தி இல்லை, சக்தி இல்லை சிவம் இல்லைன்னு சொல்லுது. அதனால இருவரும் ஒன்று இணைந்ததே, இரு பொருள் ஒன்று சேராத மூணாவது ஒரு பொருள் உற்பத்தி ஆக முடியாது. அப்ப என்னன்னா, இப்ப வீடு இருக்குது, அந்த வீட்டுல பாருங்க நிலவு இருக்குது, அந்த நிலவுல குந்து வச்சிருப்பீங்க, அந்த குந்து தான் சிவம், அந்த குந்துல மாட்டி இருக்கிற கதவு சக்தி. அப்ப இது ரெண்டு பூட்டி இருக்குது, இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா அந்த சக்தி வழிவிடணும், அந்த சக்திங்கிற கதவை திறந்தா மூணாவது வீட்டுக்குள்ள வரலாம். அப்ப ரெண்டு பொருள் இருக்குது, மூணாவது பொருள் அந்த வீட்டுக்குள்ள நம்ம வரலாம். அப்ப என்னன்னா, தாங்கும் பொருளும் உங்களுக்கு வந்து போகக்கூடிய பொருள் சக்தியாகவும், அந்த வந்து போற பொருளுக்கு துணையா இருப்பது சிவமாகவும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த வீட்டுல அந்த உங்களுக்கு வந்து அந்த செவுத்துல பதிச்சிருக்கிற குந்து சிவம், கதவு சக்தி. இப்ப வண்டி ஓடுது, உங்களுக்கு வந்து டயர், நீங்க 4 கார் ஓடுது, அந்த கார்ல நடுவாண்ட ஒரு ஆக்சில் வரும், அது கட்ட வண்டியில கூட பார்த்துருப்பீங்க, மாட்டு வண்டியில அச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த அச்சு, அது காருக்கு 4 இருக்கு, முன்னாடி ஒரு அச்சு பின்னாடி ஒரு அச்சு இருக்கும். அந்த அச்சு நீட்டா இருக்கும், அது சுரடாது, அதுல இருக்கிற டயர் தான் சுரடும். ஆனா அச்சு இல்லைன்னா டயர் சுரடுமா? அப்ப அந்த கட்ட வண்டியில நடுவாண்ட இருக்கிற அச்சு இருக்கும், 2 பக்கம் 2 கடையாணி போட்டுருப்பாங்க, சக்கரம் கண்டு போகாத. அப்ப இந்த சொல்லிட்டு இருக்கிற சக்கரம் சக்தி, அந்த சக்கரத்துக்கு துணையா இருப்பது அது வந்து சிவம், அந்த அச்சு. இப்படியே ஒவ்வொரு பொருளும் சொல்லிட்டு போகலாம், இதே போதுமானது, இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அப்ப எந்த பொருள் இயக்கம் இல்லாத இருப்பா இருக்குதோ அது சக்தி, அது இயக்கத்துக்கு இயக்கம் இல்லாத ஒரு பொருள் இருப்பா இருக்குதோ அதுக்கு பேரு சிவம். அந்த இயக்கம் இல்லாத இருப்பா இருக்கிற பொருள்ல இருந்து வெளிப்பட்டு வர்ற பொருளுக்கு பேரு சக்தி. அப்ப இருப்பு சிவமாகவும் இயக்கம் சக்தியாகவும் இருப்புதான் இந்த பிரபஞ்ச தோற்றம் முழுவதுமே நிரம்பி இருக்குது. அதனால சிவனுக்கு யாரு தந்தை, அதுக்கு ஒரு இடம் இருந்தான்னு கேட்டா, நீங்க வாழ்நாள் முழுவதும் ஆராய்ச்சி பண்ணி எல்லா குருமார்க்கு போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த சுத்தவெளிக்கு எப்படி ஒரு தந்தை காட்டி கொடுக்க முடியும்? சுத்தவெளி இல்லாத இடத்துல எங்க இருக்குது? உங்களுக்கு வந்து நீ கையில் இருக்குது, இந்த கை விரல்களுக்கு இடையில சுத்தவெளி இல்லைன்னா நீ புழங்க முடியுமா? கைகளுக்கு இடையில இந்த சுத்தவெளி, இது விரல் இருக்குது, இப்படி பூசி முழகணுமா இருந்தா அந்த கை உபயோகப்படுமா? உபயோகமே படாது. எப்படி அதில் ஒரு பொருள் எடுக்க முடியும்? அப்ப கை விரிஞ்சு வரணும், விரிஞ்சு மடக்கிறதுக்கு சுத்தவெளி வேணும், கண்ணு சுருங்கி விரையிறதுக்கு சுத்தவெளி வேணும். இப்ப சுத்தவெளி இல்லாத இடமே கிடையாது. சுத்தவெளிக்குள்ளதான் அனைத்து ஜீவராசிகளும் வாழ்ந்து நிறைவு பெற்று முக்தி அடைஞ்சிருக்கிறது. அப்ப சுத்தவெளிக்கு இன்னொரு சுத்தவெளி இருக்குதா? அப்ப சிவத்துக்கு இன்னொரு சிவம் இருக்குதான்னா, சுத்த வெளிக்கு இந்த வெளிக்கு இன்னொரு வெளி இருக்குதான்னு கேட்டா, அது அது எந்த அளவுக்கு நீங்க விளங்கிக்கிறீங்கன்னு தெரியல. அப்ப வெளின்னா நாம இருக்கிறது அசுத்த வெளி, இதுக்கு மேல சுத்த வெளின்னு ஒண்ணு இருக்குது, பரிசுத்த வெளின்னு ஒண்ணு இருக்குது. எப்படி உங்களுக்கு பிரம்மா சிவா விஷ்ணுன்னு இருக்கிறாங்களோ, இந்த மாதிரி கடவுள்ல 3 சொல்ற மாதிரி எல்லாத்துலயுமே 3 ஸ்டேஜ் இருக்குது. அகாரம் அகார உகாரம்னு சொல்ற மாதிரி 3 ஸ்டேஜ். இந்த 3 ஸ்டேஜ் கடந்தாதான் முக்தி. அந்த முக்திக்கு போற இடத்துக்கு பேரு பரிசுத்த ஆன்மா இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு பேரு சிவம். அது வந்து நிசப்தமா இருக்கிறது, அதுதான் பரிசுத்த. விண்ணுக்கு மேல இருக்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கிற பஞ்சபூதத்துக்கு மேல 4 ஸ்டேஜ் இருக்குது. அது வந்து ஜோதி, நாதம், சக்தி, சிவம், இந்த 4 ஸ்டேஜ் இருக்கிறது. பஞ்சபூதத்துக்கு மேல இருக்கிறது இந்த 4, அதாவது ஜோதி, நாதம், சக்தி, சிவம், இந்த 4 தான் இருக்கிறது. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், இந்த 4 விண்ணுக்கு மேல இருக்கிறது. அப்போ இதுதான் சுத்தவெளிக்கு இன்னொரு சுத்தவெளி கிடையாது. சுத்தவெளிக்கு அதுவே தகப்பனும் அதுவே, தாயும் அதுவே, அனைத்து உயிர்களும் அதுவே, அதுல இருந்துதான் எல்லாம் வருது. அதைத்தான் திருமூல பெருமானார் சொல்லியிருப்பார், அருமையா சொல்லியிருப்பாரு. அந்த சுத்தவெளியை பார்க்கறதுனா நான் எவ்வளவோ தூரம் பயணம் பண்ணி பார்த்துட்டேன். அந்த பார்த்ததுக்கு அப்புறம் அவர் என்ன டிக்ளேர் பண்றாருன்னா, சுத்தவெளிய யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை. அண்ணல்னா பெரிய தெய்வம், மரியாதைக்கான வார்த்தை. அவர் அதுக்கு என்னால் பேர் வைக்க முடியலைங்கிறார். என்னால் பேர் விட்டு கூப்பிட முடியல, அதுக்குன்னு நான் எப்படி ஒரு பேர் சொல்ல முடியும்? ஏற்கனவே பெரியவர்கள் வந்து அவர் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவர் தனியா ஒரு பேர் வைக்கல. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நீளமும். யார் அறிவார்? மெய்ஞானி அறிய முடியுமா? விஞ்ஞானி அறிய முடியுமா? மெய்ஞானி அறிய தக்கவைங்க, அவங்களே முடிவு பண்ண முடியாத டிக்ளேர் பண்றாங்க. போக போக அது போய்கிட்டே இருக்குது, என்னால கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு விண்ணுக்கும் மண்ணுக்கும் பிரயாணம் பண்ற 14 சித்தர்கள்ல ஒருவரான
அது திருமூல பெருமானாரே சொல்றாரு. அப்புறம் யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நீளமும், பேரறியா பெரும் சுடரோனை. அதனுடைய பேரே என்னால் அறிஞ்சிக்க முடியலையே, அதுக்கு என்ன பேர் வைக்கிறது, நாமளே ஒரு பேர் வச்சா தப்பா போயிட்டா என்ன பண்றதுன்னு, அதுக்கு பேரறியா, அது அறிய இது அதுக்குன்னு ஒரு பேர், என்ன பேர், பேரறியா பெரும் சுடரோனை வேறறியாமல் விளம்பி நின்றேனே. இப்ப யார் அறிவார் எங்கள் அண்ணன் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நீளமும், பேரறியா பெரும் சுடர் ஒன்றினை வேறறியாமல் விளம்பி நின்றேனே. அதனுடைய அடிமொழி வேற என்னால தாங்க முடியல, இதுதான், இதுக்கு மேல உங்களால் முடிஞ்ச நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்குங்க அப்படின்னு மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற சித்தர் பெருமானார்களே அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா நாமெல்லாம் ஏமாத்தணும். நாம் என்ன பண்ணணும்னா அவங்க பாடல்ல கொடுத்துருக்கிறத ஆராய்ச்சி பண்ணி அனுபவிக்கணும் ஒழிய எது சரியா அது சரியான அந்த பாடம் நடத்துறவங்க கிட்டயோ குருமார்கிட்டயோ இதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அதுக்கு அடம் எடுத்துருக்குன்னா நம்ம முக்தி அடையிறதுக்கு போக முடியாது. கேள்வி என்ன கேட்டுட்டு இருக்கலாம், எதிர் கேள்வி கேட்டுட்டு இருக்கலாம் ஒழிய நம்ம பாடத்தை பண்ணி அதை முக்தி அடையிற நிலைக்கு நம்மளால இறைநிலைக்கு போறது சிரமம். அப்போ முன்னால அதனுடைய அகல நீளமும் சொல்லிவிட்டாரா முடியாதுன்னு, அதனுடைய திக்னஸ் எவ்வளவு, அதனுடைய கிணம் எவ்வளவு. இப்போ நம்ம பூமி பார்த்தோம், இந்த உருண்டை சொல்றோம், இந்த பூமி கிட்டத்தட்ட பல ஆயிரம் மைல் சுற்றளவு இருக்குதுங்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 25,000 மைல் சுற்றளவு சொல்றாங்க விஞ்ஞானத்துல இந்த பூகோள உருண்டைய. ஆனா இந்த பூகோள உருண்டைய போல ஒரு பல லட்சம் மடங்கு பெருசு, அது கிட்டத்தட்ட பல லட்சம் மடங்கு உருண்டையா இருக்குதுங்கிறாங்க சூரிய மண்டலம். இப்போ பூகோள உருண்டையே உங்களுக்கு பல ஆயிரம் மைல் சுற்றளவு இருக்குது. இந்த பல ஆயிரம் மைல் சுற்றளவு பூகோள உருண்டையினுடைய சைஸ்ல பல லட்சம் மடங்கு பெருசுங்கிறாங்க சூரிய குடும்பம். அப்ப சூரிய குடும்பம் இருக்குது, வியாழ குடும்பம் இருக்குது, சனி குடும்பம் இருக்குது. இதெல்லாம் எவ்வளவு இருக்கும் ஒவ்வொரு உருண்டையும் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் எங்க மிதந்துகிட்டு இருக்குது, எதுக்குள்ள இருக்குது, அதுக்குள்ளதான் இருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரா இருக்கிறா, அந்த மூல காரணனுடைய திக்னஸ் என்ன, அப்ப அகலம் என்ன நீளம் என்னன்னு திருமூலர் சொல்லிட்டாரு. அதே திருமூலர் பெருமானே சொல்றாரு, மேவிய ஜீவன் வடிவது சொல்லடில் கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு மேவிய ஜீவன் கூறது 1000 ஆக்கினாள் ஆவின் கூறு 100,001. அப்ப இந்த ஒரு பசுமாட்டினுடைய ரோமத்தை எடுத்து நீங்க குறுக்கு வாக்குல வெட்டுனா அதை குறுக்கு வாக்குல வெட்டி எங்க பிடிக்கிறது, கையில பிடிக்கவே முடியாது. அந்த குறுக்கு வாக்குல வெட்டுற திக்னஸ்ல லட்சம் பூரா போட்டா அது என்ன பூரா ஜீராவா போயிட்டு இருக்கு. அது எங்க போறது, இப்பதான் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் நியூட்ரினோ அப்படின்னு ஒரு அடுத்த ஸ்டேஜ் இருக்க மாட்டேங்குதுன்னு விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானுக்கு அப்புறமும் ஒரு நியூட்ரினோ இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த நியூட்ரினோ மாதிரி லட்சம் மடங்குல சொல்லியிருக்கிறார் இவரு திருமூலர். நியூட்ரினோன்னு நம்ம சொல்றத விஞ்ஞானிகள் சொல்ற நியூட்ரினோங்கிறத 1,00,000 மடங்கு இருக்குதப்பா அதுல அப்படிங்கிறாரு திருமூலர். அப்புறம் அந்த நிலையை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும், அதுதான் பரிசுத்த ஆன்மா இருக்கக்கூடிய இடம். அப்ப அதுக்கு ஒரு தந்தை எங்க இருக்குதுன்னு கேட்டான்னா இது நம்மளுடைய அறியாமைன்னு தான் அர்த்தம். இப்ப சிவத்துக்கு போய் ஒரு தந்தை கேட்க முடியாது, அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்ப ஒரு பிஓ இருக்கிறாரு, ஆர்ஐ இருக்கிறாரு, தாசில்தார் இருக்கிறாரு, டிஆர்ஆர் இருக்கிறாரு, கலெக்டர் இருக்கிறாரு. அவரு ஆபீஸுக்கு பேர் கலெக்டர் ஆபீஸ், அவ்வளவுதான். அது யாரு அந்த இடம் அதான் எண்டு முடிஞ்சது. அதுக்கு மேல இதுக்கு இந்த ஆபீஸ்க்கு மேல ஒரு ஆபீஸ், அந்த ஆபீஸ்க்கு மேல ஆபீஸ் இல்லையே மாவட்டத்துல, அதுதான் ஹையஸ்ட் ஆபீஸ் கலெக்டர் ஆபீஸ், அதுதான் முடிஞ்சது. அந்த மாதிரிதான் சுத்தவெளி அந்த இடம் அது இருப்பா இருக்கிறதுனால சிவனேன்னு இருக்கிறதுனால தமிழ் வார்த்தைப்படி பெரியவர்கள் அதுக்கு சிவம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அது இயக்கத்துல வரும்போது சக்தி, ஏன்னா சக்தி தான் குவிது நிமிர்ந்து எந்திரிக்கிறது, இப்படி ஒவ்வொரு இயக்கத்துக்கும் நமக்கு பேர் வச்சிருக்காங்க இல்லையா. ஒன்றும் குழப்பிக்க வேண்டியதே இல்லை. சுத்தவெளி தான், சுத்தவெளிக்கு தந்தையும் சுத்தவெளியா, அதனாலதான் சுயம்புன்னு சொல்றது. சுயம்புன்னு ஒரு பொருளை சொன்னா அது சுத்தவெளி தான் சுயம்போலிய, வேற எதுவுமே கிடையாது. அப்ப தாய்மானவர் சொன்ன மாதிரி அங்கெங்கன்னாதபடி எங்கு பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. அங்கொன்னும் இங்கொன்னும் கிடையாது, ஏகமா நிறைஞ்சு இருக்குது. அப்ப அங்கெங்கன்னாதபடி எங்கு பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. அப்போ அகிலாண்ட கோடியெல்லாம் தங்குபடிக்கு இச்சை வைத்து, எல்லாம் அகிலாண்ட கோடி எல்லாம் சொல்லுவாங்க, கோயில போடுவாங்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே, அதுங்கெல்லாம் இருக்கிற அந்த கோள்கள் எல்லாம் தெய்வம்னு சொல்றதெல்லாம் லட்சக்கணக்கான தெய்வம் வேணாலும் இருக்கட்ட, அது எல்லாம் எங்க தங்கி இருக்குது, எதுக்குள்ள இருக்குது. அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து தலைத்து ஒரு உயிருக்கு உயிராய் தலைத்து ஒவ்வொரு உயிரா வந்துகிட்டு இருக்கிறது எதிரிலிருந்து வருது, சுத்த வெளியிலிருந்து வருது. அப்ப
அப்போ தம் தெய்வம் எம் தெய்வம் இந்த சண்டை போட்டுக்குவாங்க, என்னோட தெய்வம் பெருசு உன்னோட தெய்வம் பெருசுன்னு. அப்ப தம் தெய்வம் எம் தெய்வம் எதிர் வாதிடவும் நின்றது எது மேலேயப்பா நின்றுகிட்டு நீங்க வாதிடுறீங்க, என்னோட தெய்வம் பெருசு உன்னோட தெய்வம் பெருசுன்னு எதுல நின்றுகிட்டு வாதிடுறீங்க? இந்த சுத்த வெளியாகிய நிலத்துல இந்த பூமியில வெளியில நின்றுட்டு சண்டை போட்டுக்கிறீங்க. 2 பேரும் ஆடு ஒண்ண கையில வச்சுக்கிட்டு என்னோட பெருசா உன்னோட பெருசான்னு போட்டுக்கிறீங்களே, நீங்க 2 பேரும் நிக்கிற இடம் எங்க? இந்த சுத்த வெளியில. அதை உங்களால் உருவாக்க முடியுமா? கையில வச்சிருக்கிறத நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. நீங்க நிக்கிற இடத்த உங்களால் உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. அப்ப இதுல ஒண்ணும் நம்ம சந்தேகப்பட வேண்டியதே இல்லை. அதுக்குதான் வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய். மெட்ட வெளியே தெய்வ சக்தி, அதுவே பூரணம், அதுவே மெய் அப்படின்னு உணர்ந்தவங்களுக்கு எதுக்கு ஒரு பட்டயம்? அவனுக்கு ஒரு பட்டை இருக்கு, ஒரு பட்டை இருக்கு, ஏதாவது ஒரு வேஷமான எதுக்கு வேஷம் கட்டிக்கணும்? அதனாலதான் நிர்வாணமா வந்தவங்க நிர்வாணம் போலாம். அந்த காலத்துல நிறைய சாமியார் நிர்வாணமா இருக்கிறாங்கன்னு சொன்னா இப்பெல்லாம் குறைஞ்சி போச்சு. அவங்க ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து நம்ம வந்திருக்கிறோம், மறுபடியும் ஒண்ணுமில்லாத போறோம். எதுக்கு இதை மாட்டிக்கிட்டு இந்த உலகத்துல சுத்திட்டு தெரியவானு காட்டுக்குள்ள நிர்வாணமா சுத்தின காரணமே அவங்க அந்த நிலையை முழுமையா அடைஞ்சதுனால தன்னை இழந்துட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னைக்கு அப்படி இருந்தா பைத்தியார்னு சொல்லிடுவாங்க, சுத்த முடியாது. இன்னைக்கு அது வேற காலம் அன்னைக்கு சொல்றது. அப்ப அது நிர்வாணமா இருக்குது. அது நிர்வாணம் வெட்ட வெளி நிர்வாணமா இருக்குது. அதுக்கு ஏதாச்சும் ஆடை உண்டா எதுவுமே கிடையாது. இப்ப வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்பவருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய், பட்டயம் எதுக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல சுத்த வெளியிலிருந்து வந்திருக்கணும். சிவத்துக்குன்னு ஒரு தந்தை கிடையாது. சிவத்துக்கு தந்தை சிவனே தான். சிவனுக்கு மறுபடியும் அது ஒரு ப்ராசஸ் ஆகும். அது ஐயப்பனாகவும் முருகனாகவும் மறுபடியும் சிவசக்தியாகவும் மறுபடியும் ஐயப்பனாகவும் முருகனாகவும் சிவசக்தியாகவும் இது மாதிரி தான் ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கோம் ஒழிய நாம அவ்வளவுதான் ஒரு குடும்பத்துல இருக்கிற மாதிரி. அப்ப சுத்த வெளி தான் தெய்வம். ஆனா அந்த சுத்த வெளி தெய்வங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிக்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரம் உணர்ந்துக்க முடியாது. விளக்கிடலாம், அது 10 வருஷம் 12 வருஷம். இது சரிதானவா உங்க மனசு நிக்கணும். ஒரு துளி கடுவளவு பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்போம் கடுவளவு அந்த இதுல 4ல் 1 கடுவளவு ஆசை இருந்தா கூட அந்த சுத்த வெளியை தெரிஞ்சிக்கவே முடியாது, அறிஞ்சிக்கவே முடியாது. மனசே நிக்கவே நிக்காது. கொஞ்சம் அமைதியா இருக்கலாம், சத்தம் இல்லாத இருக்கலாம், பேசாத இருக்கலாம், மௌன நிலைக்கு போக முடியாது. மௌன நிலையில இருக்கலாம். பேசாத இருக்கிறது மௌனம். மௌனங்கிறது அந்த மௌன நிலைங்கிறது நீ பேசுனியா இல்லையான்னு உனக்கு தெரியாது. நீ எவ்வளவு நேரம் அங்க இருந்த எவ்வளவு அது தானா எப்ப மறுபடியும் உனக்கு உதிக்குதோ அப்பதான் நீ என்ட்ரி ஆக முடியும். அது 2 மணி நேரம் ஆயிடலாம், 2 நாள் கூட ஆகலாம். மெய் பறந்து நின்று போயிடுவாங்க அந்த இடத்துக்கு போனா, தவத்துக்கு போனா. அதனால அவ்வளவு பெரிய சமாச்சாரம் நிறைந்த இடம், ரொம்ப எளிமையா நடந்தான். ஆனா அனுபவிக்கிறது கஷ்டம். விளக்குறது ரொம்ப எளிமை, அனுபவிக்கிறது கஷ்டம். அதனால சிவமும் சக்தி இரு பொருள் இல்லாத 3வது ஒரு பொருள் வர முடியாது. அந்த இரு பொருள் இயக்கத்துக்கு தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அப்ப இந்த எந்த பொருள் எல்லாம் தாங்கும் பொருளா இருக்குதோ, இந்த வெளியே தெரிகிற பொருள் எல்லாம் சக்தி, தெரியாத பொருள் எல்லாம் சிவம். அதுதான் உங்களுக்கு இந்த வண்டியெல்லாம் நான் உதாரணம் சொன்னேன். மாட்டு வண்டி, காரு, 2 வீலர் இருக்கிற நடுவான அந்த ஆக்சியல் இருக்குது, அது சிவம். சுத்தர சக்கரம் சக்தி. இப்படிதான் வீட்டில் இருக்கிற கதவுல இருக்கிற அந்த குந்து சிவம், போய் வர்ற கதவு சக்தி. இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தீங்களா, சிவசக்தியை உங்களுக்குள்ளேயே நீங்க உணர்ந்துக்கலாம். அப்ப சிவசக்தி இல்லாத இடமே இந்த பிரபஞ்சத்துல எங்கேயுமே கிடையாது. அப்போ அவங்க 2 பேர் இருக்கிறதுனாலதான் 3வது ஒரு வேலையை நம்ம செய்ய முடியும். அதனால இதை நீங்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், சிந்தனை பண்ணி பாருங்க. இறைநிலை விளக்கங்கிறது ரொம்ப எளிமையான விளக்கம் தான். அதனால அதுவே தன்மாற்றம் பெற்று வந்திருக்குது. இதை அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரே ஒரு பாடல்ல, ஒரு 8 வரி பாடல்கள்ல அருமையா விளக்குவார். அந்த பாடல்களை எடுத்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்களா, அது ரொம்ப பரிபாசை உள்ள பாடலாம் இல்லை, எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காரு. எப்படி வள்ளல் பெருமான பாடல் எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறாரோ அந்த மாதிரி வேதாத்ரி மகரிஷனுடைய சிறப்பு ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலான மகான்கள் தவம் கொடுக்குறவங்க பெரும்பாலும் சித்தர்களுடைய பாடல்கள் சொல்லி விளக்கி அந்த தவம் கொடுப்பாங்க, பார்த்துருக்கிறேன். அது தவறு இல்லை, ஏன்னா சித்தர்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா நான் அறிஞ்ச வரைக்கும் வேதாத்ரி மகரிஷனுடைய சிறப்பு என்னன்னா, அவரு 4-5 சித்தர்களையும் மானசீகமாக தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறாரு. தாயுமானவர், திருவள்ளுவர், வள்ளல் பெருமான், இந்த மாதிரி அகத்தியர், அப்புறம் சிறுவைக்கியர், இந்த மாதிரி இடத்துக்கு தக்கவாறு அவருடைய நூல்லேயே இவர் சில சித்தர்களையும் கொடுத்து வச்சிருக்காரு. சித்தர்கள் விட்டு வைக்கல, சித்தர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனாலும் அருள் தந்தை அவர்கள் ஞான களஞ்சிங்கிற 2 நூல்ல
2 பாகமாக கொடுத்து 1800 கவி, சுமார் 1800 கவியை அவர் கொடுத்துருக்கிற தத்துவத்துக்கு உண்டான பொருள் எல்லாம் அவர் அந்த கவியிலேயே போட்டு போயிட்டார். அது அரசியலுக்கு, ஆன்மீகத்துக்கு, உளவியலுக்கு, வாழ்வியலுக்கு எல்லாத்துக்கு உண்டான கவி அவரே கொடுத்துருக்காரு. அதுதான் அவருடைய சிறப்பு. ஒரு தியானம் கொடுக்குறாருன்னா, ஒரு ஆக்னி தியானம்னா அந்த ஆக்னி தியானத்துக்கு உண்டான பாடல் அவரே கொடுத்துருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு சாந்தினா சாந்திக்கு உண்டான பாடல் அவர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அதெல்லாம் பாடல் பாடினா ரொம்ப நேரம் ஆகும் எனக்கு, அதனால சொல்றதுனால தெரியலன்னு நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் தெரியும். ஏன்னா என்னுடைய மெய் குருநாதர், தெய்வீக குருநாதர் வாழ்நாளில் என்னால் மறக்க முடியுமா? என்னுடைய உடலும் உயிர் அடக்கமாகும் போது தான் அந்த எண்ணம் மறையும். அன்ன வரைக்கும் அது மறையாது. உள்ளுக்குள்ள என்னுடைய குருநாதர் அருள் தந்தையினுடைய ஆன்மா நிறைஞ்சி கிடக்குது. அதை வச்சுக்கிட்டு தான் நான் சொல்றேன். அதனால எனக்கு மட்டும் இல்லை, அவர் எனக்கா சொந்தம். அவங்க தான் வான்காந்தத்தில் இருக்கிறாங்களே, யாரெல்லாம் சுத்த வெளியை நினைச்சு தவம் பண்றீங்களோ அவங்களோட நான் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால ஒருத்தருக்கு சொந்தம் கிடையாது மகான்களுடைய ஆன்மா. இந்த பிரபஞ்சத்துல தோன்றிய உயிர் அனைத்துக்கும் சொந்தம். அனைத்து உயிர்களுக்கும் ஆசீர்வாதம் பண்றது அவங்களுடைய வேலை. அதனால யார் அவரை நினைச்சாலும் அது கிடைக்கும். அப்ப அவர் ஒவ்வொரு பாடலுக்கும் அவரே தன்னை கொடுத்துட்டு இருக்கு. அதனால அவரு கொடுத்த தத்துவத்துக்கு எல்லா நிலைகளுக்கும் ஒரு பாடல் கொடுத்திருக்காரு. அந்த பாடல் எளிமையான நடைமுறையில் வள்ளல் பெருமானை எப்படி எளிமைப்படுத்தி கொடுத்தாரோ இந்த மக்களுக்கு, அந்த கரடுமுரடான இருந்த பாதையெல்லாம் நெளிவு சுழிப்படுத்தி நேர்படுத்தி கொடுத்தாரோ அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி நம்ம கொடுத்துருக்கிறாரு. அப்படியே ஆகையினால அப்படியே நாம் கையில் அவ்வளவு பொக்கிஷத்தை கொடுத்துருக்கு. அப்போ அத்தகைய பெரும் மகானார் தான் ஒரு பாடல் சொல்லுவார், பிரம்மயம். அந்த பாட்டுக்கு பேரே பிரம்மயானம். அப்போ இறைவெளியே தன்னிருக்க சூழ்தலத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணா, நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா, மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மறைக்காதீர் விண்கூட்டம் மா பூதம் ஐந்துமா, முறையாய காந்த அலை மனமா உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா. இந்த 8 வரி பாடல்களை நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த எவல்யூஷன் ப்ராசஸ் கண்ணாடி மாதிரி உங்களுக்கு விளங்கிடும். அத்தகைய கொடுத்திருக்கிறாரு தெய்வம், எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காரு. அருள் தந்தை தெய்வம் அவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காரு. அதே தெய்வம், அருள் தந்தை தெய்வமே மேல நீ அந்த இடத்துல போய் இருக்கிறதுக்கு ஒரு பாடல் கொடுத்திருக்கிறாரு. அந்த துரியாதீத நிலையில போய் அமர்ந்து என்னை துணைக்கு அழைச்சிக்கப்பா, நான் கூட வர்றேன், நான் உனக்கு உறுதுணையா இருப்பேன், உன்னை கூட்டிட்டு போறேன், நான் சக்தி களத்திலிருந்து உன்னை வரவேற்கிறேன், அதனால இந்த பிரபஞ்சத்தில் சக்தி களத்திலிருந்து நான் வரவேற்கிறேன், ஒவ்வொரு ஆன்மாவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அங்க வந்துட்டீங்கன்னா நான் சிவகலத்தில் கொண்டு விட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அந்த தெய்வமாகிய மகானே கொடுத்திருக்கிறாரு. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வனான், நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும், கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும், அறிந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். அங்க தெய்வத்தை தவிர வேற காட்சி கிடையாதப்பா அப்படின்னு அந்த துரியாதேயத்துக்கு அந்த பாடலை கொடுத்துருக்காங்க. ஆகையினால இத்தகைய மகான்கள்லாம் நமக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. தவத்தில் அருள் தந்தை வேதாத்திரியாரும், ஞானவள்ளல் பரஞ்சோதியாரும், அருள்ஜோதி தெய்வம் ராமலிங்க பெருமானாரும், இன்னும் 14 சித்தர்களும், எண்ணற்ற சித்தர்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நினைஞ்சு ஒவ்வொரு நாள் நம்ம தவம் செய்யணும். நமக்கு எழுத்தறிவு இருக்குதே இல்லையோ, படிப்பறிவு இருக்குதே இல்லையோ, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான்லாம் ஒரு படிக்காத பாமரை, அந்த பாக்கி எனக்கு கிடைக்கல. ஆனால் அருள் தந்தை என்னை எங்கேயோ உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆன்மீக அறிவில் அருள் தந்தை மட்டுமல்ல, அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்களையும் எனக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து எனக்கு எவ்வளவோ கற்றுக் கொடுத்துருக்காங்க, உதவி செஞ்சு. அதனால இந்த மாதிரி சச்சங்கத்திலெல்லாம் கலந்து பயிற்சி பெற்று நீங்களும் மேன்மையடையணும், உங்களை சார்ந்தவங்களையும் மேன்மையடை செய்வீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த தெய்வீக சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் கோடையமெல்லாம் ஓங்குக. நல்லோர் நினைவு
நாடெங்கும் பரவுக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.